வணக்கம். நாலடியார் பாடல் எண் 304. திரு தன்னை நீப்பினும் தெய்வம் செறினும் உறுத்த மனத்தோடு உயர்வு உள்ளின் அல்லால் அறுத்தம் செறிக்கும் அறிவிலார்பின் சென்று எருத்து இறைஞ்சி நில்லாதாம் மேல். மேல் முடியுது பாருங்க, அதுதான் எழுவாய். அந்த மேல் மக்கள், உயர்ந்த குணமுடையவன் என்ன பண்ணுவான்? இப்போ செய்யுளினுடைய முதல்லேருந்து ஆரம்பிக்கலாம். மேல் தான் எழுவாய். உயர்ந்த ஒருவன், உயர்ந்த குணமுடைய ஒருவன் என்ன பண்ணுவான்னா, திரு தன்னை நீப்பினும், திருனா செல்வம், அந்த செல்வம் தன் கையை விட்டு நீங்கினாலும், திரு தன்னை நீங்கினாலும், தெய்வம் செறினும், செறுதல் அப்படின்னா சினம் கொள்ளுதல், தெய்வம்னா இங்கே ஊழ்னு வச்சுக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரண காரியங்கள் அல்லது சூழ்நிலை, அதன் காரணமாக அந்த சூழ்நிலை தன்மேல் கோபம் கொண்டு, அதாவது சரியான சூழல் அமையாததுனால உறுத்த மனத்தோடு, அதாவது தெய்வம் செறினும்னா அந்த சூழ்நிலை சாதகமாக அமையாததனால் இவனுக்கு பணம்லாம் போயிடுச்சு. அப்படி இருந்தாலும் உறுத்த மனத்தோடு, உறுத்தனா இடையினரா போட்டிருக்கு பாருங்க, அப்படின்னா உறுத்த மனம்னா திடம் அதிகரித்த மனம். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னா நம்ம செஞ்ச ஊழ்வினையெல்லாம் அது பெரிய வடிவம் கொண்டு திருப்பி நம்ம ஊட்டும், உறுத்து வந்து ஊட்டும். இங்கே உறுத்த மனம்னா திடம் அதிகரித்த மனத்துடனே, அதாவது திட சித்தத்தோடே உயர்வு உள்ளின் அல்லால் என்றால் தன்னுடைய மானத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த நினைப்பு அல்லாமல் எப்படியாவது சகித்துட்டா இருப்பானே தவிர, அதாவது பணக்காரர்களிடம் யாசகத்துக்கு செல்லாமல் இருப்பது அன்றி அறுத்தம் செறிக்கும் அறிவிலார்பின் சென்று. அர்த்தங்கிறது இங்கே அர்த்தம்னு வந்திருக்கு. அர்த்தம்னா பொருள், ஆனால் இங்கே அர்த்தம் செறிக்கும் அறிவிலார்னு இருக்கு. அறிவிலார்னா பிறருக்கு தன்னுடைய பொருளை கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்ற நினைப்பு இல்லாது பொருளை சேர்த்து வைத்திருக்கின்ற, செறிக்கும் அப்படின்னா பொருளை சேர்த்து வைத்திருக்கின்ற அந்த அறிவிலார் பின் சென்று அவன் பின்னாடி போய் நின்று எருத்து இறைஞ்சி. எருத்துன்னா பிடரி, அதாவது அப்படியே கூளை கும்பிடு போட்டு தலையை கொஞ்சம் சாஞ்சு தலை வணங்கி எருத்து இறைஞ்சி நில்லாது மேல் நில்லாது, நிற்க மாட்டான். இப்போ இதில் எழுவாய் மேல், பயனிலை நில்லாது, அவ்வளோதான். மேல் நில்லாதாம் மேல். மிச்சம்லாம் எப்படி நில்லாதுங்கிறது தான் அந்த பாடலின் மற்ற அடிகளெல்லாம். திரு தன்னை நீப்பினும் தெய்வம் செறினும் உறுத்த மனத்தோடு உயர்வு உள்ளின் அல்லால் அறுத்தம் செறிக்கும் அறிவிலார்பின் சென்று எருத்தி இறைஞ்சி மேல் நில்லாதாம். அப்படி போய் நிற்க மாட்டாங்க. இப்போ இந்த பாட்டின் பொருள் என்ன? மானத்தை காப்பாற்றும் உயர்ந்த குணம் உள்ளவன் தனக்கு வறுமை துன்பம் வந்தாலும், ஊழ்வினையின் காரணமாக பல துன்பங்கள் வரினும் அவற்றை சகித்து கொண்டு மானத்தை காப்பாற்றுவதல்லது பொருள் தேடிக்கொண்டு நல்ல மார்க்கத்தில் செலவிடாமல் புதைத்து வைத்து கொண்டிருக்கின்ற உலோபிகளிடம் பொருள் யாசிக்கச் சென்று தலைவணங்கி நின்று தன் மானத்தை இழக்க மாட்டான் என்பது இந்த பாடலின் கருத்து.